கரூர் மைந்தன் சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி ஏன் இந்த டைம் வந்து கோயம்புத்தூர்ல போய் போட்டிட வைக்கிறீங்க? சரி, நீ தான் கரூர் மக்களுக்கு உண்மை தெரியுமில்ல, நீ நின்றுக்க வேண்டியதான கரூர்ல. உங்களை யார் தடுத்தா? என்ன அது அசிங்கமா நல்ல நேரம் கெட்ட நேரம் பேசிட்டு இருக்கான். ஏன் மறைந்து போக போகுது? எதுல? அக்கினி நட்சத்திரத்தை நிக்கா? அப்படியே அக்கினி நட்சத்திரத்துக்கு பிறகுதானே சூரியன் உக்கிரமா அடிக்கும். இது யார் இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. எங்க நின்று கத்திக்கிட்டு இருந்தாரு அவரு? நந்தனத்துல. நந்தனம் ஒய்எம்சிஏலையா? ஏன் அவர் வந்து ஊருக்குள்ள எல்லாம் போக மாட்டாரா? வீடு வீடா வர்றேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி இருந்தாரு. சரி, இவங்க அப்பாவை யாரு பேட்டி கொடுக்க சொல்லி அழுதாப்ப ஏன் திடீர்னு வந்திருக்கிறாரு? இன்னைக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்காரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு. அப்பாவே அது எஸ்சிக்கும் விளக்கு கொடுத்தாருல, ஏன் இரவு நேரங்கள்ல பிரச்சாரம் பண்றது இல்லன்னா? இரவு நேரத்துல வரலன்னா நம்ம கேட்கல, அது இவங்களா கேட்க சொல்லி பதில் சொல்றது. எல்லாத்தையுமே மீண்டும் சதின்றாரு. மீண்டுமே வந்து ஏன்டா விஜய வந்து இப்படி தொல்லை பண்ணோம், தொந்தரவு கொடுத்தோம், ஏன்டா இப்படி வந்து அவனுக்கு இடைஞ்சலை கொடுத்தோம் அப்படின்னு நீங்க வந்து மே 4ஆம் தேதி ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டாலின் சார். சரி பார்ப்போம், மே 4ஆம் தேதி பார்ப்போம். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் மாலை 6 மணியோட முடிய போகுது. நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட வில்லிவாக்கத்தில் மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு. தவிக தலைவர் விஜய் அவர்கள் இறுதியாக நந்தனத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். ஆனால் அந்த பொதுக்கூட்டத்தில் அது மீண்டும் கரூரை குறித்து அவர் பேசியிருக்காரு. நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன், உங்கள் சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டேனா நான், ஆனால் என் மேலே பழிய போட்டிருக்கீங்க, நான் காவல்துறை சொன்ன நேரத்துக்கு தான் நான் வந்தேன், நான் வந்து வரக்கூடிய இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களை நான் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு வர முடியுமா? நாமக்கல் நிறைய பேர் மக்கள் இருந்தாங்க, அவங்களால பார்த்துட்டு நான் கரூருக்கு வந்தேன். கரூர் மக்களை அம்போன்னு விட்டுட்டு தானே போனீங்க. நாமக்கல் மக்களை அம்போன்னு விட்டுட்டு வர முடியாது, அதனால அங்க 4-5 பேரை மயக்கடிக்க வச்சுட்டு வந்துட்டேன். கரூர் மக்களை மட்டும் அம்போன்னு விட்டுட்டு போலாமா? அங்க இருந்த மக்கள் எல்லாம் உயிரோடு இல்லையா? நின்றது என்ன செத்த பிணங்களா? சொன்ன நேரத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னா காலையில நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்றது எத்தனை மணிக்கு பெர்மிஷன் கேட்டீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? சரி, அம்போன்னு விட்டுட்டு வர முடியாது. அப்புறம் எதுக்காக உங்க கட்சிக்காரங்க காலையிலேயே விஜய் வர்றாருன்னு பிரச்சாரம் பண்ணி கரூர்ல காலங்காத்தால கூட்டத்தை கூட்டினாங்க? புஷி ஆனந்த் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. புஷி ஆனந்த் எத்தனை மணிக்கு சொல்றாரு? 12 மணிக்கு சொல்றாரு. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? நைட்டு 7 மணிக்கு வர்றீங்க. 12 மணி எங்க இருக்கு, 7 மணி எங்க இருக்கு? இதுக்கு நடுவுல அந்த மக்கள் அங்கனக்குள்ளேயே அவ்வளவு பேர் வருந்தி உடம்பு நொந்து தண்ணி இல்லாம அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துட்டு இருக்காங்க. அங்க உங்க கட்சிக்காரன் போய் நின்னு தலைவர் வர்றதுக்கு லேட் ஆகும், எல்லாம் போய் அங்கங்க தனித்தனியா நிழலை பார்த்து நில்லுங்க, இங்கனக்குள்ளேயே நின்றுகிட்டு இருக்காதீங்கன்னு உங்க கட்சிக்காரன் சொல்லியிருக்கணும்ல, அவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கணும்ல. ஒரு கட்சிக்காரனுக்கு அடிப்படையில ஒரு இடத்துக்கு தண்ணி எப்படி கொண்டு வரணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும், அந்த மக்களை எப்படி உள்ள கொண்டு வரணும், எப்படி வெளியே கொண்டு வரணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே தெரியல அப்படின்னா நீ கட்சி நடத்தவே தகுதி இல்லாத நபர். ஒரு சின்ன அமைப்பு கூட்டம் நடத்தினா கூட எந்த பக்கத்துல இருக்கிற கடைகள்ல எந்த கடையில மினரல் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர முடியும், எங்க போனோம்னா கேன் தண்ணி வாங்கிட்டு வர முடியும், எங்க போனோம்னா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தர முடியும் அப்படின்ற கடவுரம் கூட தெரியாமலா நீ கட்சி நடத்துற? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் சாக கொடுத்தது உன்னுடைய நேர விரயம். வர்ற வழியில ரோட் ஷோ நடத்துறதுக்கு உனக்கு பெர்மிஷன் இருந்ததா? உன்னுடைய கட்சி நிர்வாகிகள் தானே அங்கங்க ஆள் திரட்டி நிப்பாட்டுறாங்க. நீ வர்ற வழி எப்படி அவங்களுக்கு தெரியும்? நிர்வாகிகளுக்கு தெரியும். நிர்வாகிகள்கிட்ட சொல்லி இங்க ஆளை நிப்பாட்டுங்கன்னு நீ சொல்லி நிப்பாட்டினதுனால தானே தெரியும். அவர் ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு போனார்ல, எத்தனை பாயிண்ட்ல ஆட்கள் நின்னாங்க? எங்கேயுமே இல்லை. பிஆர் சுந்தர் வச்சிருக்கிற அபார்ட்மெண்ட்ல இவரும் வச்சிருக்கிறாருல வீடு, அங்க இவரு போற வழியில யாராவது நடுவுல நின்னாங்களா பாக்குறதுக்கு? இல்லையே, எங்கேயும் நிக்கலையே. டிஜிபி ஆபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரைட்டா போனார்ல, அங்க யாராவது ரோட்ல நின்னாங்களா? தலைமைச் செயலகத்துக்கு நைட்டா ஓடுனேல, அப்ப யாராவது நின்னாங்களா ரோட்ல? ஏன் அப்பெல்லாம் ரோட்ல நிக்கல? நீ போறன்ற தகவல் தெரிஞ்சு யாரும் நிக்கலையே. ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு நீ போறன்ற தகவல் தெரிஞ்சு யாரும் நிக்கலையே. ஏன் நீ கிளம்புற நேரத்துக்கு தகவல் தெரிஞ்சா கூட ஏஜிஎஸ் வாசல்ல திரண்டு இருக்கணுமே, அத்தனை பேரும் சோலா ஹோட்டல்ல திரண்டு இருக்கணுமே, ஏன் வரல? ஏன்னா அங்கெல்லாம் நீ ஆள் திரட்டல, இங்க நீ ஆளை திரட்டி இருக்க, ஆளை கூப்பிட்டு சொல்லி இருக்க, தகவல் பாஸ் பண்ணி இருக்க, இந்த இடத்துக்கு வர சொல்லி தகவல் பரப்பி இருக்க, அதனாலதான் வந்திருக்கிறாங்க. நான் போய் பேட்டி எடுத்த போது அந்த கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு,
அந்த அம்மா சொல்றாங்க, என் பிள்ளையே இந்த பையன் வந்து இத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லி கூட்டு போனான்னு சொல்றாங்க. விஜயும் அதான் சொல்றாரு, கரூர் மக்களுக்கு உண்மை தெரியும். கரூர் மக்களுக்கு உண்மை தெரியும். எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு. நீ எத்தனை மணிக்கு வந்த, எத்தனை மணிக்கு ஆள் வர சொன்ன? சரி, செத்துட்டாங்க, படுபாதகமாக அங்க மிதிவிட்டு செத்து இருக்கிறாங்க. தப்பிச்சு ஓடுற, ஏன் ஓடுற? ஏன் ஓடுற? உங்க அப்பா ஆஸ்பத்திரியில இருந்தா இப்படி விட்டுட்டு ஓடுவியா? உங்க அம்மா ஆஸ்பத்திரியில இருந்தா இப்படி விட்டுட்டு ஓடுவியா? தங்கச்சி தங்கச்சின்னு அழுகிறேல, உன் தங்கச்சிக்கு ஒருவேளை உயிர் இருந்து கடைசி நேரத்துல ஆஸ்பத்திரியில துடிச்சிட்டு இருந்தா இப்படி விட்டுட்டு ஓடி இருப்பியா? ஏன்னா மனைவியை பத்தியோ மகளை பத்தியோ பேச முடியாது, ஏன்னா விட்டுட்டு ஓடுவேன்னு சொல்லிட்டாரு, பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க அப்பா இன்னைக்கு பேட்டி கொடுத்தாருல, அப்பாவுக்கு ஒரு சீரியஸான கண்டிஷன், இப்படித்தான் விட்டுட்டு ஓடுவாரா? ரோட்ல விட்டுட்டு ஓடுவாரா? யாராவது பார்த்துப்பாங்கன்னு? அப்ப அந்த மக்களை நீ உன்னோட உடம்பப்பட்டவங்கள நீ நினைச்சிருந்தா நீ ஓடி இருக்க மாட்ட. அந்த மாவட்ட செயலாளர் வந்து பைபாஸ்ல ஓடி போய் நின்று புலம்புறான், நாங்க என்ன தலைவா பண்றது, அவரு கிளம்பி போயிட்டாரு, நாங்களும் வந்து இங்க நிக்கிறோம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்றான். அதுக்கப்புறம் தலைமறைவா இருந்தான். ஏன்? மண்ணலி போட்டாங்க. உங்க கட்சிக்கார சொன்ன பொய்களுக்கு அளவு இருக்கா? அன்னைக்கு நைட்டு கரூர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆபீஸ்ல இருந்து கரூர் ஜிஹெச் வந்து எவ்வளவு தூரம்னு தெரியும். செந்தில் பாலாஜி எப்படி ஆபீஸ் போனாருன்னு கேட்கிறான் சைக்கோ. செந்தில் பாலாஜி வந்து 24 மணி நேரமும் கட்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளு. 365 நாள்ல செந்தில் பாலாஜி என்னைக்காவது சுற்றுலா போய் நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்களும் எத்தனை வருஷமா ஊடகத்துறையில பணியாற்றுறீங்க, நானும் எத்தனை வருஷமா பணியாற்றுறேன். என்னைக்காவது செந்தில் பாலாஜி வெளியூர் சுற்றுலா, செந்தில் பாலாஜி வெளிநாட்டு சுற்றுலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னுடைய குழந்தைகளோடு வெளிநாட்டுக்கு பயணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செந்தில் பாலாஜி 365 நாளும் 24x7 ரோட்ல நின்று அரசியல் பண்ணக்கூடிய ஆள். விஜயும் அதான் கேட்கிறாரு, கரூர் மைந்தன் சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி ஏன் இந்த டைம் வந்து கோயம்புத்தூர்ல போய் போட்டியிட வைக்கிறீங்க? நீ எந்த ஒரு மைந்தன்? நீ ஏன் திருச்சி கிழக்குக்கு ஓடுற? பெரம்பூர்ல மட்டும் போட்டியிட வேண்டியதானே? நீ பணியூர்ல தானே இருக்கிற. அந்த ஏரியா எந்த தொகுதியில வருமோ அந்த தொகுதியில போட்டியிட வேண்டியதானே? ஒண்ணு இந்த பக்கம் சோழிங்கநல்லூர்ல போட்டியிடு, இல்லைன்னா அந்த பக்கம் போய் செய்யூர்ல போட்டியிடு, மகாபலிபுரத்துல எங்கனாலும் நில்லு. ஏதோ ஒரு தொகுதியில போய் போட்டியிட வேண்டியதானே? உன் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதியில. எதுக்காக நீ பெரம்பூருக்கு வர்ற? எதுக்காக நீ திருச்சி கிழக்குக்கு வர்ற? கரூர்ல போட்டியிட்டோம். அவர் கரூர்ல மட்டும் தான் போட்டிட்டு இருக்கிறாரா? அவர் அரவக்குறிச்சியில ஜெயிக்கலையா? அரவக்குறிச்சிலையும் ஜெயிச்சிருக்கிறாருல, கரூர்லயும் ஜெயிச்சிருக்கிறாருல, கோயம்புத்தூர் தெற்குலையும் நிப்பாட்டுறாங்க. ஏன்? கோயம்புத்தூர் மாவட்டத்துல அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறணுன்றதுக்காக அவரு KN நேருவோ அவரும் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டாலின்கிட்ட, யார் வந்து அதிகமான தொகுதிகளில் ஜெயிச்சு காட்டுறாங்கன்னு. அதனால ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து வந்து நிக்கிறாரு. கோவை தெற்கில் நின்ன வானதி இந்த தடவை ஏன் கோவை தெற்கு விட்டு தெரிச்சு ஓடினாங்க? சரி, நீ தான் கரூர் மக்களுக்கு உண்மை தெரியுமில்ல, நீ நின்றுக்க வேண்டியதானே கரூர்ல? நீ கரூர்ல நிக்க வேண்டியதானே? உன்னை யார் தடுத்தா? உங்களை யார் தடுத்தா? ஏன்னா கரூர்ல கிறிஸ்டின் ஓட்டுன்னு நீங்க கன்சால்டேட் பண்ண முடியாது, கரூர்ல வெள்ளாளர் ஓட்டு கன்சால்டேட் பண்ண முடியாது, கரூர்ல கிறிஸ்தவ வெள்ளாளர் ஓட்டை கன்சால்டேட் பண்ண முடியாது. அதானே, வேற என்ன நோக்கம்? அப்ப உங்களுடைய சாதிய நோக்கத்திற்காக நீங்க எந்த தொகுதியிலனாலும் நிக்கலாம். ஆனா செந்தில் பாலாஜி தன்னுடைய சொந்த ஊரு நின்னா ஜெயிப்பம்னு தெரிஞ்சு பக்கத்து தொகுதியில போய் நின்னா அது தப்பா உங்களுக்கு? அவர் வெறும் செந்தில் பாலாஜின்னு கூட சொல்லல, 10 வருடமா உங்க கூட இருக்கக்கூடிய அடிமை ஏன் நீங்க கோயம்புத்தூருக்கு அனுப்புனீங்க? நீ யாருகிட்ட அடிமையா இருக்க? அப்ப ஏன் வெளியே வர மாட்டேங்கிற பிரச்சாரம் பண்றதுக்கு? எங்க போய் அடிமை சேவகம் பண்ணிட்டு இருக்க? யார் பின்னாடி சுத்திட்டு இருக்க? யார்கிட்ட வந்து ஸ்கிரிப்டுக்காக காத்துக்கிட்டு இருக்க? என்ன மாதிரியான பேச்சு இது? கடைசி நாள் யாரும் பதில் சொல்ல முடியாது, கடைசி நேரத்துல பேசிட்டோம்னா யாரும் இதை கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாதுன்றதுக்காக 10 நாளா வீட்டுல படுத்து எந்திரிச்சு கடைசியா 4:30 மணிக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கியா? காது வலிக்குது. என்ன அது அசிங்கமா நல்ல நேரம் கெட்ட நேரம் பேசிட்டு இருக்கான். அந்த பேச்ச கேட்டிருப்பீங்க. என்னது அக்கினி நட்சத்திர நாள்ல வந்து நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க. மே 4ஆம் தேதி வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அந்த நாள் வந்து நல்ல காரியம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க. யார் நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க? பொதுவா யாரும் நல்ல காரியம் பண்ண மாட்டாங்கன்றாரு. ஏன் அப்படிலாம் கிடையாது? ஏன் நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க அக்கினி நட்சத்திரத்துல? என்ன ரீசனு? பெரியார் படத்தை வச்சுட்டு வெக்கமா இல்ல உனக்கு? இல்ல, அவருதான் எல்லா ஆலயங்களுக்குமே போறாரு.
அவர் எல்லா ஆலயத்துக்கும் போறாருங்க. அவர் 5 பேர் கொள்கை தலைவர் வச்சிருக்கிறாங்கல்ல. இந்த 5 பேர்ல யாராவது அக்கினி நட்சத்திரத்தன்று நான் நல்ல காரியம் செய்ய மாட்டேன்னு அந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்களா? வேலுநாச்சியார் அப்படி சொல்லியிருக்க முடியுமா? போர் தொடங்கும் போது நான் இந்த நல்ல நாளில் தான் போர் தொடங்குவேன் அப்படின்னு வேலுநாச்சியார் உட்கார்ந்து இருந்தா விளங்கி இருக்குமா போரு? நேர வேலுநாச்சியார் தலைவியா இருப்பாங்களா? அஞ்சலை அம்மாள் போராட்டம் பண்றாங்க, பிரிட்டிஷ்காரன் சுடுறதுக்கு வர்றான். சுடுறதுக்கு வரும்போது கொஞ்சம் பொறுத்திருங்கள், நல்ல நேரம் வரட்டும், பிறகு நான் போராடுவதற்கு வருகிறேன், அக்கினி நட்சத்திரம் போல தெரிகிறது, நான் நல்ல காரியம் செய்ய மாட்டேன்னு அஞ்சலி அம்மாள் உட்கார்ந்து இருக்க முடியுமா? இல்ல அவர் எதுக்காக சொல்றாருன்னா, எதுக்காக சொல்றாரு? சூரியன் மடி உதிக்காது, சூரியன் மறைந்து போக போகுது. எதுல? அக்கினி நட்சத்திரத்தன்னைக்கா? அப்படியே அக்கினி நட்சத்திரத்துக்கு பிறகுதானே சூரியன் உக்கிரமா அடிக்கும். இது யார் இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எல்லாம் எங்க இருந்து வருது? வெளிப்படையாக மூட நம்பிக்கையை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். வெளிப்படையாக அருவருப்பான விஷயங்களை கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசி நேரத்துல யாரும் இதை கேட்டு ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல வந்து நின்றுகிட்டு தொண்டைகளிய கத்திட்டு போறாரு. எங்க நின்று கத்திக்கிட்டு இருந்தாரு அவரு? நந்தனத்துல. நந்தனம் ஒய்எம்சிஏலையா? ஏன் அவர் வந்து ஊருக்குள்ள எல்லாம் போக மாட்டாரா? வீடு வீடா வர்றேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி இருந்தாரு பெரம்பூர்ல, ஏன் வரல? கோலம் போட்டாரு, பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட். எத்தனை வீட்டுக்கு போனாரு தெரியாது. 2 வீட்டுக்கு போயிருப்பாரு. 2 வீட்டுக்கு தான் போனார், அவ்வளவுதான் போட்டோ வந்துச்சு. அப்போ மக்களை சந்திப்பதற்கு எந்த விதமான நாட்டமும் இல்லாத ஒருவர் அரக்கை சட்டையில ஆரம்பிச்ச பிரச்சாரம் முழுக்கை சட்டைக்கு மாறிடுச்சே. ஏன்? டீஹைட்ரேஷன். ஏன் டீஹைட்ரேஷன்? தண்ணீர் குடிக்காததால் வந்த டீஹைட்ரேஷனா? தண்ணீர் அதிகம் குடித்ததால் வந்த டீஹைட்ரேஷன். குடிக்க வேண்டியதை குடிக்காமல் குடிக்க கூடாததை குடித்து வந்த டீஹைட்ரேஷன். சீமான அதை ஓப்பனா காட்டிட்டாப்ல எதனால அந்த டீஹைட்ரேஷன் வந்துச்சுன்றத. அரக்கை சட்டையை போட்டு நம்ம மாட்டிக்கிட கூடாதுன்னு ஃபுல்லாண்டு சட்டையா? இப்ப இதெல்லாம் கூட எனக்கு பேசுறது வந்து விருப்பமே கிடையாதுங்க. ஆனா இவர் பேசுற அருவருப்பான பேச்சு, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து பேசுறது, இது என்ன? அப்ப இத்தனை நாள் நீங்க கரூர்ல இருந்து தப்பிச்சு ஓடுனதுக்கு காரணம் வந்து நல்ல சகனை கெட்ட சகனை பார்த்து தான் தப்பிச்சு ஓடுனீங்களா? நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து கிளம்பணுன்றதுனாலதான் நீங்க வந்து கரூர்ல பெர்மிஷன் வாங்கின நேரத்தை விட லேட்டா கிளம்புனீங்களா? 9 மணிக்கு நாமக்கல்னு பெர்மிஷன் வாங்கிட்டு நீ 9 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புற. ஏன் ஏன் அவ்வளவு தாமதம்? நல்ல நேரம் பார்த்தீங்களா அல்லது ஹேங் ஓவர்னால லேட்டா? எதனால லேட்டு? ஒண்ணு காலையில எந்திரிக்க லேட் ஆயிருக்கணும், இல்ல வேற ஏதாவது அவசரமான அலுவல் இருந்திருக்கணும். அவசர அலுவல் இருக்கிற அளவுக்கு நீ ஒண்ணு வெட்டி கிழிக்கிற வேலையை ஒன்றும் பார்க்கல. சினிமா நடிகர், அன்னைக்கு ஷூட்டிங்கும் கிடையாது. எதனால லேட்டா கிளம்புன? இல்ல வீட்டுல எதுவும் பிரச்சனையா? அது எங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு நீ சொல்லி ஏன் லேட்டா கிளம்புனன்னு. 9 மணிக்கு ஸ்பாட்ல இருக்க வேண்டிய 9 மணிக்கு தான் சென்னையில இருந்து ஏன் கிளம்புனன்றத மக்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னைக்காவது? அப்ப மறுபடியும் பாருங்க, பிணத்தை வச்சு அரசியல் பண்றதுக்கு தான் இவங்க மறுபடியும் வர்றாங்க. பிணத்தை வச்சு அரசியல் பண்றதுதான் இவங்களுடைய முழு நேர நோக்கமே. இப்ப தெரியுதா? இவங்க இப்ப நக்கீரன் கோபால் அவர்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அதை உறுதிப்படுத்துறாங்கல்ல. நக்கீரன் கோபால் சொன்னார்ல, அன்னைக்கே சொன்னார். அவர் ஷூட்டிங் நடத்துறான், இதை படத்துல காட்டுவான், இதை வச்சு எலெக்ஷன்ல கிளைமேக்ஸ் மாதிரி காட்டி இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவான், இந்த சாவை வச்சு பிரச்சாரம் பண்றதா அவனுடைய நோக்கமேன்னு சொன்னார்ல, அதே தான் அப்படியே பண்றான். இந்த சாவை காட்டி காட்டி பிரச்சாரம் பண்றது. அது எல்லாத்தையுமே மீண்டும் சதின்றாரு. மீண்டுமே வந்து ஏன்டா விஜய வந்து இப்படி தொல்லை பண்ணோம், தொந்தரவு கொடுத்தோம், ஏன்டா இப்படி வந்து அவனுக்கு இடைஞ்சலை கொடுத்தோம் அப்படின்னு நீங்க வந்து மே 4ஆம் தேதி ஃபீல் பண்ணுவீங்க ஸ்டாலின் சார்ன்றாரு. சரி பார்ப்போம், மே 4ஆம் தேதி பார்ப்போம். மே 4ஆம் தேதி பார்ப்போம் என்ன நடக்குது. போய் சிபிஐ கோர்ட்ல சொல்லு சதின்னு. ஏன் அங்க போய் இதெல்லாம் பேச மாட்டேங்கிற? சிபிஐயிடம் நான் இதையெல்லாம் கூறினேன்னு சொல்லுங்க பார்ப்போம். செந்தில் பாலாஜி சொன்னார்ல, என்கிட்ட என்னென்ன கேட்டாங்க, நான் பதில் சொல்லியிருக்கேன், இதுக்கு மேல நான் வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா அது விசாரணைக்கு ஊறு விளைவிப்பதா இருக்கும், இன்னென்ன விஷயங்களை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன நடந்ததுன்றத பேட்டி கொடுத்துட்டு தானே போனாரு. நீ அப்படி ஒரு பேட்டி கொடு பார்ப்போம். அவங்க அப்பா வந்து லாவகமா வாய்க்கு வந்ததை உருட்டிட்டு போறாரு. என்னென்ன, என் பையன் பேட்டியெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. உன் மையம் பேட்டி கொடுக்கணும்னா ஒருத்தனை அலுவலை இங்க உட்காந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான்ல, அதனால பேட்டி கொடுக்கணும்னு கேட்கிறோம். இப்ப யாராவது அழுதாங்களா? அப்பாவே அது எஸ்சிக்கும் விளக்கம் கொடுத்தாருல, ஏன் இரவு நேரங்கள்ல பிரச்சாரம் பண்றது இல்லைன்னா? இரவு நேரத்துல வரலன்னா நம்ம கேட்கல, அது இவங்களா கேட்க சொல்லி பதில் சொல்றது. நீ பெர்மிஷன் வாங்குறது சாயங்காலம் தானே வாங்கின, நீ வந்தது நைட்டு தானே வந்த. இரவு நேரத்துல பிரச்சாரம் பண்ணா மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் நிகழ்ந்துரும். பகல்ல நடக்கலையா? பகல்ல எங்கேயுமே நடக்கலையா? பெரம்பூர்ல எதுவும் நடக்கல, சென்னையில எங்கேயுமே எந்த பிரச்சனையும் நடக்கல. எதனால பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடனா? எத்தனை பேர் மயக்கம் போட்ட வீடியோஸ் இருக்கு. கிட்டத்தட்ட அது ஸ்டாம்பீட் ஆயிருக்க வேண்டியது ஏதோ
காவல்துறை வந்து பெர்மிஷனை கரெக்டா ஹேண்டில் பண்ணதுனால அங்க வந்து உயிர் சேதம் இல்லாம பாதுகாக்கப்பட்டாங்க மக்களுடைய உயிர். சரி, இவங்க அப்பாவை யாரு பேட்டி கொடுக்க சொல்லி அழுதா? அப்ப ஏன் திடீர்னு வந்திருக்கிறாரு? இன்னைக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்காருல்ல. சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு, அப்பாவை காட்டி சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கு. இத்தனை நாள் எங்கப்பா போனீங்க? ஏன்பா இவ்வளவு நாள் நீங்க வரல? உங்க வீட்டு கிரகப்பிரவேச தண்ணி கூட நீங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாமேப்பா, உங்க மையம் ஏன் வரலன்னு. ஏன்பா காலையில உங்க வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல ஸ்டாம்பிட் ஆயிருமாப்பா? காலையில ஏன் வரல? கிரகப்பிரவேசம் பண்ணார்ல உங்க அப்பா, வீட்டுக்கு வரல. ஏன் வீட்டுக்கு வந்தா யாரும் திருடிட்டு போயிருவாங்க வீட்டுல இருந்து? என்ன உங்களை இப்ப யாரு நைட்டு வரலன்னு அழுதா? காலையில ஏன் வரல? பகல்ல வர்றதுக்கு உனக்கு என்ன கேடுன்னு தானே கேட்கிறோம். இது கேட்க வைக்கிறது. நைட்டு என்ன ஏன் வரலன்னு கேளுங்க, நான் அதுக்கு ஏத்தாப்புல பதில் சொல்றேன். இது ஒரு செட்டப் இன்டர்வியூ. அந்த பிகைண்ட் ரூட்ஸ் சேனல்ல எந்தெந்த பேட்டிகளுக்கு எப்படி எப்படியான ஆங்கர்களை இறக்கி விடுவானுங்க, எப்படி எப்படி கேள்விகளை செட் பண்ணுவானுங்க, எப்பப்ப எப்படி டைப் மொழிகளை மாத்துவாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாதா? இதே ஊடகத்துறையில தானே நாங்களும் இருக்கோம். நீ எங்கெங்க என்னென்ன பைசல் பண்றலாம் யாருக்கும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்கடா. விஜய் என்கின்ற நடிகர் அரசியலாக பேசுவதற்கு எதுவுமே இல்லை என்பதுதான் இந்த தேர்தலில் அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்தி. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே என்ன எதிர்க்கிறாங்க, எல்லாருமா சேர்ந்து ஒருத்தர் எதிர்க்கிறாங்க, என்ன எதிர்க்கிறாங்கன்றாரு. அப்படியா? நான் உங்கள்கிட்ட தான் இந்த உதாரணத்தை சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆனா தேர்தல் நேரம் இல்லையா, அதனால மக்களுக்காக திரும்பவும் நான் அதை நினைவுபடுத்துறேன். உங்கள்கிட்ட இது 3வது தடவை நான் நினைவுபடுத்துறேன். ஒரு நாள் காலையில செய்தித்தாள் பார்த்தேன். அப்போ வந்து இந்த நாய் விவகாரம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நாய் விவகாரம் போன போது ஒரு நாள் காலையில 9 மணிக்கு ஒரு விஷயம் பிரேக் ஆகுது அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டே அதிர விட்டுரும் இல்லையா? பாலிமர், நியூஸ் தமிழ் எதை திறந்தாலும் காலையில 9 மணிக்கு பிரேக்கிங். பல பேப்பர்கள்ல வந்து ஃப்ரண்ட் பேஜ்லயே கட்டங்கட்டி போடுற அளவுக்கு நியூஸ் வந்து பிரேக்கிங். என்ன பிரேக்கிங்? தாசில்தாரை கடித்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ். இப்ப அந்த நாய் வந்து சொல்லலாம், என்னத்தான் எல்லாரும் விரட்டுறான், நான் இல்லைன்னா தமிழ்நாட்டுல நாதியே இல்லை, இந்த நாயை வச்சுதான் தமிழ்நாட்டுல இருக்கிறவன் பூரா பேரும் பேசுறான்னு அந்த நாய் தன்னைத்தானே பெருமையாக நினைத்துக் கொள்வது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் விஜய் வந்து தான் வந்து ஒரு மிகப்பெரிய நபர் என்று இதை என்னமோ இழிவுபடுத்துற மாதிரி நினைச்சுக்காய்ங்க. இதை விட மோசமான உதாரணம் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வேணா. எனக்கு ஆசையா இருக்கு, ஒரு டைம் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறேன், ஒரு டைம் சொல்றேன். என்னென்ன? தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தாரு. சரி, நீங்க திமுக எதிரின்னு சொல்றீங்க, பாஜக யார எதிரின்னு சொல்லுது? திமுக தான். அதிமுக யார எதிரின்னு சொல்லுது? திமுக தான். வேல்முருகன் யார எதிர்த்து அரசியல் பேசுறாரு? திமுக தான். இப்ப எல்லாரும் திமுக எதிர்க்கிறாங்களா உங்களை எதிர்க்கிறாங்களா? நீயே மாத்தி மாத்தி ஏன் பேசுற? ஏன் உளறீங்க? ஏன் இவ்வளவு இல்ல அவர் என்ன பாதிப்பை ஏற்படுத்த போறாரு எலெக்ஷன்ல அப்படின்னு தெரியல. இன்னைக்கு கூட சொல்றாரு, குட்டீஸ் என்னுடைய நண்பா நண்பீஸ் நீங்க வந்து உங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லுங்க, ஏன்னா ஓட்டு போட. விவரம் தெரிஞ்சவங்கள ஏமாத்த முடியாது, சின்ன பிள்ளையில தான் ஏமாத்த முடியும். நேரு மாமா மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விஜய் வந்து என்னவோ நமக்கு தெரியாது, அது வேற, அது அவர் பிரச்சனை, அவர் என்ன வேணாலும் இருக்கலாம், அது வேற. அவரு குழந்தைகளுக்கு எந்த உறவுனாலும் வச்சுக்கலாம், அவர் யாருக்கு எந்த உறவுனாலும் இருந்துக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம், யார் அவரை எப்படி கூப்பிடுறாங்கன்ற விவகாரம். ஆனா ஏன் நீ குழந்தைகள்கிட்ட போய் பேசுற? ஏன் வயசானவங்கள்ட்ட உன்னால பேச முடியாதா? ஒரு 40 வயது நிறைந்த ஒருவர்கிட்ட வந்து உன்னால ஓட்டு கேட்க முடியாதா? முடியாது. ஏன்னா அவன் திரும்ப கேள்வி கேட்பான். கேஸ் விலையை பத்தி 30 வயசுல ஒருத்தனுக்கு தெரியாம இருக்கலாம், 40 வயசுல ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கேஸ் சப்ளை பண்றது யாரு, அது எந்த கவர்மெண்ட் கீழே வருது, யாரு விலையை ஏத்துறான்னு 40 வயசுக்காரனுக்கு தெரியும்ல. அவன்கிட்ட போய் உன்னால ஓட்டு கேட்க முடியாது. அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் அப்படின்றது சமுதாயத்துக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத 25 வயசுல இருக்கிறவன் புரியாம இருக்கலாம், ஆனா 45 வயசுல இருக்கிறவன் கண்டிப்பா புரிஞ்சு வச்சிருப்பான். ஏன்னா அவன் தான் இந்த சமுதாயத்துல சாதிய ஒடுக்குமுறை எப்படியானதா இருக்கிறது, பொருளாதார ஒடுக்குமுறை எப்படியானதா இருக்கிறது, வர்க்க பேதங்கள் என்னவாக நம்மை நகர்த்துகிறது, நாம இந்த சமுதாயத்துல என்னவா இருக்கோம், நமக்கு இந்த சமுதாயத்துல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்ற கணக்கு வழக்கெல்லாம் 40 வயசுக்கு மேல இருக்கிறவனுக்கு தெரியும். அவன்கிட்ட போய் உன்னால கேட்க முடியாது. அதுக்கு வக்கத்து போய் நீ வந்து சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. உங்க அப்பாவே எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வெளியே வர்றாரு, இதுல மற்ற அப்பாக்கள்கிட்ட போய் அவங்க குழந்தைங்க ஓட்டு கேட்கணுமா? இறுதியா இந்த எலெக்ஷன் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்றது மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். அவர் என்ன கால்குலேஷன்ல இருக்கு, அரித்மெட்டிக்லாம் தெரியும்.
ஆனா இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் தான் தேர்தல் பிரச்சாரம் முடிந்தது. தேர்தல் பிரச்சாரம் முடிந்தது. அடுத்து நாளைக்கு நாளை கழிச்சு வாக்குப்பதிவு நடக்க போகுது. அடுத்து 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. நாளை கழிச்சு வாக்குப்பதிவுக்கு போற வாக்காளர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் நான் சொல்ல முடியும். குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போங்க. வெயில் அடிக்குதுன்னா கொடை எடுத்துட்டு போங்க. பெரும்பாலும் நம்முடைய தெருமுக்குல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் தான். காலையில 7 மணிக்கு வெள்ளனையா போய் நின்னீங்க அப்படின்னா ஆளா ஓட்டு போட்டுட்டு வந்துடலாம். மதியத்துக்கு மேல போலாம், சாயங்காலத்துக்கு மேல போலாம்னா அன்னன்னைக்கு அன்றாட வேலைக்கு போயிட்டு வர்றவங்க அப்படி போகட்டும். ஆனா வீட்டுல இருப்பவங்க, வயதானவங்க காலையில வெள்ளனையாவே போயிருங்க. அதுதான் நம்ம ஓட்டு போடுற நேரத்துக்கு. இதுல நீங்க நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சில தற்குறிகளை போல நீங்க எந்த நேரம் உங்களுக்கு வெயில் தாழ்ந்திருக்கோ அந்த நேரத்துக்கு போய் ஓட்டு போட்டுருங்க. தேர்தல் ஆணையம் என்ன உங்களுக்கு பச்சை தண்ணியோட கொடுக்க மாட்டான். தேர்தல் ஆணையம் தேர்தல் அதிகாரிகளுக்கே தங்குறதுக்கு நல்ல இடமும், குளிக்கிறதுக்கு நல்ல பாத்ரூம் டாய்லெட்டும், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியும் கொடுக்காதவன் நமக்கு எதையும் பண்ணுவானான்னு நமக்கு தெரியாது. பண்ணியிருந்தா நேரம் செய்தி வந்திருக்கணும். தேர்தல் ஆணையம் என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் செஞ்சிருக்குன்னு. இப்போ வரைக்கும் ஒரு பந்தல் கூட போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 9,000 கோடி செலவு பண்றேன்றான். அந்த 9,000 கோடியில என்னத்தை தான் செலவு பண்ணுவான்னு நமக்கு தெரியல. இவன் ஒரு பந்தல் கூட போட மாட்டேங்கிறான். ஒரு தண்ணி பாட்டில் கூட கொடுக்க மாட்டேங்கிறான் வர்றவங்களுக்கு. இந்த மாதிரியான தேர்தல் ஆணையம் இருக்கும்போது நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இன்னையில இருந்து எந்த பொறுப்பும் செயல்பட முடியாது. ஏதாவது அவசர நேரத்தை தவிர வேற எதற்கும் தமிழ்நாடு அரசு ஆக்ட் பண்ண முடியாது. மொத்த கண்ட்ரோலும் இனிமேல் தேர்தல் ஆணையம் கையில தான். ஆக தேர்தல் ஆணையத்தின் கையில் சிக்கி விஜய் கையில சிக்கின மாதிரி ஆயிராம கொடை எடுத்துட்டு போங்க, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்ம தமிழ்நாட்டை நம்ம பார்த்துக்கணும். நமக்கு எப்படி தேர்தல் ஆணையம் தண்ணி தர மாட்டேங்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கான தண்ணிக்கு ஜல்ஜீவன் மிஷன்ல காசு தர மாட்டேன்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. நமக்கு எப்படி வெயிலுக்கு கொடை கொடுக்க மாட்டேன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுதோ கிட்டத்தட்ட அதே போலதான் ஒன்றிய அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டுல வறட்சிக்கு நிவாரணம் கொடுக்காது, வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்காது. அதுக்கெல்லாம் நம்ம கோர்ட்டு படியேறி போராட்டம் நடத்தினா கூட 30,000 கோடி கேட்டோம்னா 140 கோடி கோர்ட்டு மூலமா நம்ம பெற்று வாங்கிட்டு வர முடியுது. 30,000 கோடி எங்க இருக்கு, 140 கோடி எங்க இருக்கு? அப்ப இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டினுடைய நிலவரம் இருக்கிறது. இதற்கு யார் செவி கொடுத்திருக்கிறார்கள், இதற்கு யார் போராடுகிறார்கள் அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு, தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசாங்கம் காசை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் காசை உண்டியல்ல போடாதீங்க, தட்டுல போடுங்க, எங்க போடணும்னு உங்களுக்கு தெரியும் ஒரு அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க போடணும்னு தெரியும், அங்க போடுங்கன்னு சொல்றாங்கல்ல. மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை மட்டும் அதுக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலையே, ஏன் தெரியலன்ற கேள்விய உங்க அப்பா வீட்டு காசையா கேட்கிறோம், எங்க காசை தானே திருப்பி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எதிர்த்து கேள்வி கேட்பது யார் அப்படின்றது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால நம்ம தனியா விளக்கி தனியா மக்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலை நம்ம விளக்கி இருக்கிறோம் மக்களுக்கு. மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு முறை 2 முறையோடு நின்றுவிடக்கூடிய போராட்டம் அல்ல. இந்திய அரசமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு முழுமையாக உரிமை அளிக்கின்ற வகையில் திருத்தப்படுவதற்கு, அண்ணல் அம்பேத்கர் விரும்பிய உண்மையான சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு யார் பாடுபடுகிறார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். திருப்பரங்குன்ற விவகாரத்துல மதக்கலவரம் செய்ய பார்த்தவர்கள் யார், அந்த மதக்கலவரத்தை செய்ய விட்டு வேடிக்கை பார்த்தவர்கள் யார், அதை உடனடியாக களத்தில் இறங்கி தடுத்து நிறுத்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். சென்னிமலை மாதிரியான இடங்கள்ல இதே வேலைகளை அவர்கள் செய்ய பார்த்து மக்களை அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். காவல்துறை அவர்களை அம்பலப்படுத்தி இருக்கிறது. இது மக்களுக்கு நன்றாக தெரியும். இன்னும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு எதிராக வழக்கு போட்டு கொண்டிருப்பது எந்த கட்சிக்காரர்கள், எந்த அமைப்புக்காரர்கள், அதற்கு எதிராக இன்றைக்கும் எஃப்சிஆர்ஏ மாதிரியான சட்ட திருத்தங்களை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்கள் யார் அப்படின்றது சிறுபான்மையினருக்கு நன்றாக தெரியும். ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டிற்கு உள்ளே கல்வி கற்பது மட்டுமல்ல, உயர்கல்வி பயில்வதற்கு வெளிநாட்டுக்கு போவதற்கு இந்திய அரசாங்கம் எந்த நிதியும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க நிதி கொடுக்குறோம்னு 380 பேருக்கு நிதி கொடுத்து அனுப்பியது யாரு, அனுப்ப முடியாதுன்னு தடுத்து நிறுத்துவது யாரு அப்படின்றது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் நன்றாக தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்குமான அரசை நடத்துபவர்கள் யார் அப்படின்றது மக்களுக்கு நன்றாக தெரியும். இது நம்ம தனித்தனியா போய் அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பிரச்சார நேரம் முடிந்து விட்டது. பிரச்சார நேரம் முடிந்தாலும் கூட இதையெல்லாம் மக்கள் நினைவில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும்ன்ற அந்த செய்தியை நான் அவங்கள்ட்ட சொல்றேன். அந்த செய்தியை மக்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மக்கள் ஓட்டு போடும் போது அந்த ஓட்டு பட்டன்ல நீங்க அமுக்க போற இடம்
உங்களுக்கு மானத்தை உணர்த்துகின்ற இடமாக, உங்களுடைய சுயமரியாதையை உணர்த்துகின்ற இடமாக, உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருகின்ற இடமாக பார்த்து அந்த பட்டன்ல கையை வச்சு அமுக்குங்க. பட்டன்ல கையை வைக்கிறதுக்கு முன்னாடி 100 முறை யோசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கை வைக்க போகிற பட்டன் உங்கள் மானத்தை, சுயமரியாதையை, உங்களுடைய எதிர்காலத்தை உத்தரவாதப்படுத்துகிறதா, இந்த இனத்தினுடைய எதிர்காலத்தை உத்தரவாதப்படுத்துகிறதா, இந்த நீண்டகால போராட்டத்தை துணிவோடு எடுத்து செல்வதற்கு அந்த பட்டன் தயாராக இருக்கிறதா என்பதை பார்த்து அந்த பட்டன் அமுக்கணும். நன்றி.